தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கிட்னி திருட்டை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து திருட்டு கிடையாதுங்க கிட்னி, இது வந்து முறைகேடு அப்படின்னு அவருக்கு சொன்னது ரொம்ப சரியான பதில். எப்படின்னா, தெரியாமல் எடுத்தால் தான் ஒரு பொருள் திருட்டு, அது தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க, பட் பேசின டீல் படி அவங்களுக்கு பேமெண்ட் ஆகலை, அதனால் அதில் ஏதோ ஒரு சம்திங் ஒரு இஷ்யூ, அதனால் வந்து அது முறைகேடுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு தெளிவான விளக்கத்தை, யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தின் மீதும் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நம்ம தமிழக முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்றுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இதுலேயும் அவர் வந்து சொல்கிறாரு. இந்த சட்டம் ஒழுங்கு வந்து இங்கே என்ன நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அப்போ வந்து முதலமைச்சர் தமிழக அரசு சார்பாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த தப்பு நடந்த இடம் வந்து எதுன்னா, தனலக்ஷ்மி சீனிவாசன் என்ற மெடிக்கல் காலேஜ், அதில் வித் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் நடந்திருக்கு. அது யாரோட பேக்ரவுண்டு அப்படின்னாக்க எம்எல்ஏ கதிரவன். அந்த எம்எல்ஏ கதிரவன் அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து புரோக்கர் யார் அப்படின்னா, அந்த திமுக கட்சியின் கழக பேச்சாளர் ஆனந்தன். அவர் என்னன்னா, நாமக்கல் ஏரியாவில் சுற்றி இருக்கக்கூடிய வறுமைக்கோட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து கிட்னி வந்து ஒரு சொற்ப விலை கொடுத்து பேரம் பேசி அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து தாசில்தார், அந்த ஊரில் சம்மந்தப்பட்ட தாசில்தார் எல்லாரோட சிக்னேச்சர், அதுக்கான ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக எல்லாம் பண்ணி இங்கே வந்து அட்ரஸை மாற்றி கொடுத்து ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு வந்து ஒரு சொற்ப விலையை கொடுத்துட்டு, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து 50 லட்சம் வரைக்கும் ஒரு கிட்னி வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ அப்படியெல்லாம் வந்து ஒரு கிட்னி வந்து ஒரு சின்ன விலை கொடுத்து இவங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து அவங்கள்ட்ட ஆசை காட்டி மோசம் பண்ணி இது வந்து 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் கொடுத்து வாங்குறதுக்கு வாண்டட் இருக்குது கிட்னிக்கு. ஸோ அதனால் இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் தமிழக அரசு. இந்த சட்டம் ஒழுங்கு நாங்கள் சிறப்பாக நடைபெறுறோம் அப்படின்னு சொல்கிற முதலமைச்சர் வந்து இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மதுரை கிளை இதில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 4 அதிகாரிகள் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அதை எதிர்த்து அவர் மேல்முறையீடு போட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாரு. யாருக்காக? ஹாஸ்பிட்டலை காப்பாற்றுறதுக்காக. நம்ம தமிழக அரசு நம்மளோட வரி பணத்தில் நமக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் யார் கேட்குறது? கேட்டாலும் பதில் கிடைக்குமா என்பது கேள்விதான்.